திருவள்ளூர் நகராட்சியில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் சுமார் 50 ஆண்டு காலமாக வசித்து வந்த வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த முதிய தம்பதி ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவள்ளூர் நகராட்சியின் சாலைகளை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகள் மற்றும் கடைகளை வருவாய்த்துறையினர் உதவியுடன் அகற்றி சாலை விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகள் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் முதிய தம்பதியின் எதிர்ப்பு காரணமாக, அதாவது முனுசாமி பார்வதி என்ற முதிய தம்பதியரின் வீடு மட்டும் அகற்றப்படாமல் வருவாய்த்துறையினர் காலக்கெடு வழங்கினர். இதனையடுத்து முறையாக நோட்டீஸ் வழங்கிய வருவாய்த்துறையினர் இன்று 2 ஜேசிபிக்கள் உதவியுடன் முதிய தம்பதியரின் வீட்டை இடித்து அகற்றும் பணியை மேற்கொண்ட போது முதிய தம்பதியர் முனுசாமி மற்றும் பார்வதி ஆகியோர் வீட்டிலிருந்து வெளியே வராமல் வீட்டை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் எப்படியாவது இந்த வீட்டினை இடித்து அகற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் திருவள்ளூர் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் தலைமையிலான வருவாய்த்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதிய தம்பதியினரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்பொழுது ஜேசிபி உதவியுடன் இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டினை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதிய தம்பதியினரை நைசாக பேசிய வருவாய்த்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து தற்பொழுது இடிக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரபு.